திராவிடம் அப்படிங்கிறது நான் பார்த்த பார்வையில் எல்லாருமே பேசுகிறாங்க திராவிடம். நான் அந்த மாதிரி பார்க்குறேன். திராவிடம் என்பது எம்ஜிஆர்னு ஒரு பேரை சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு பப்ளிசிட்டி ஈஸி, மக்கள் மன்றத்தில் ரீச் ஆயிடுது. 1983 பிரபாகரன் அவர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்காக அதிமுக எல்லாரும் கருப்பு சட்டை அணியணும், நம்முடைய ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முதல் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் நான் கேள்விப்பட்டேன். என்னடா டோக்கியோ நாயத்தை கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு மேலே அதிசயமாகும். ஏன்னா இங்கே இருந்த அதே நாயர் 5 ரூபா கொடுத்தார்ல, இவங்க கொடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டாரு, அதே நாயர் தான். சிசிஎன் மீடியா நேயர்களை மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டும் எம்ஜிஆர் பெயர் ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பின்பும் இன்னும் பேசு பொருளாக ஒரு மனிதர் இருக்கிறார் என்றால் அவர் எம்ஜிஆர் என்றால் அது மிகையல்ல. எத்தனையோ மனிதர்கள் நம்ம தமிழ் மண்ணில் வாழ்ந்து மறைந்தாலும் இன்றும் மக்கள் மனதில் நிலையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் எம்ஜிஆர். அவருடைய அந்த 3 எழுத்து மந்திரம் அவர் பாடியது போலவே 3 எழுத்தில் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகிறார். அண்மையில் ஒரு டீசர் வெளியாகி மிக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. திரையுலகில் எம்ஜிஆருடைய சோடுகள் என்னென்ன தாக்கத்தை இனி வரும் காலத்தில் ஏற்படுத்தும், அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் இனிமேல் உருவாகும், 2026 தேர்தலில் எம்ஜிஆர் பெயர் எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் பயன்படுத்துவார்கள், திரைத்துறையும் எப்படியெல்லாம் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தினார்கள், இப்பொழுது பயன்படுத்தி வருகிறார்கள், இனிமேல் பயன்படுத்துவார்கள், என்றென்றும் எம்ஜிஆர் என்ற தலைப்பில் நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் எம்ஜிஆர் தீவிர ரசிகரும் அரசியல் விமர்சகரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர். வணக்கம் சார். வணக்கம். என்றென்றும் என்ன சொல்றேன், அன்றும் இன்றும் என்றும் அன்றும். அதாவது நீங்கள் உங்கள் இன்ட்ரடக்ஷன்லேயே நீங்கள் உங்கள் உரையை ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க 3 எழுத்தில் மூச்சு இருக்கும். 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலே பேச்சு இருக்கும், கடமை இது கடமை. அந்த 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். அனைத்து சமூகமும் அனைத்து தரப்பினரும் எம்ஜிஆரை பற்றி பேசுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரை சொல்லாமல், எம்ஜிஆருடைய அந்த 3 எழுத்து அந்த மகத்துவத்தை சொல்லாமல் அரசியல் இருக்காது, அரசியல் தேர்தல் களம் இருக்காது என்றே நான் கருதுகிறேன். அந்த காலத்தை யாரும் எளிதாக கடந்து போக முடியாது. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும். அதுதான் இப்ப எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நாமளும் பேசுறோம். பராசக்தி படம் சம்பந்தமா சிவகார்த்திகனுடைய டீசர்ல அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு போடுறாங்க, இந்த பக்கம் போடுறாங்க. ஏன்னா பராசக்தி பேரு சிவாஜி நடித்த படத்தினுடைய பேரு. ஆமா. ஆனா பாத்தீங்கன்னா ஹீரோட ஓப்பன்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய பாட்டு அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா சொல்லிட்டு அது வருது. அதாவது எம்ஜிஆர் பாட்டை பாடுனா ஒரு திரையுலகத்துக்கு ஒரு ஆசைங்கிறது எல்லா அடையும் உணர்ந்துட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்காரு எம்ஜிஆர்னு. நீங்க ஒரு எம்ஜிஆர்னு ஒரு பேரை சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு பப்ளிசிட்டி ஈஸி, மக்கள் மன்றத்தில் ரீச் ஆயிடுது. அரசியல் எப்படியும் சினிமாவிலேயும் அவருடைய பேரை பயன்படுத்துறதுக்கு ஒரு போட்டா போட்டியே முன்பு நடந்தது. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படம், அந்த படத்தை எடுத்து மறுபடியும் பயன்படுத்தி அவருக்கு ஒரு அக்கா பையன் நடிச்சிருப்பாரு, அவசர போலீஸ். இதை பாருமா, அப்ப நான் சின்ன பையங்கிறதுனால சில விஷயங்களை என்கிட்ட நீ மறைச்சிருக்கலாம், ஆனா இப்பவும் மறைக்கிறதுல அர்த்தம் இல்லை. சொல்லுமா, என் அப்பா யார்?
சொல்றேன்ப்பா. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர்தான் நம்ம குடும்பத்துக்கு தெய்வம். உடனே குழப்பத்துல தங்க என்ன விஷயம்? உன் தங்கச்சி 2 நாளா சாப்பிடவே இல்லப்பா, பேசவே மாட்டேங்க, எப்பவும் பிரம பிடிச்ச மாதிரி இருக்கா. சீதா, ஆமாப்பா. ஏன் அப்படி இருக்கா? எங்க மாவா? தோட்டத்துல இருக்கா. சீதா, சீதா, என்னமா இது அழுகிற? 2 நாளா சாப்பிடலையா, எனக்கும் பேசலையா? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சீதா, என்ன குறை உனக்கு? ராமராஜன் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து அவருடைய ஸ்டைல் பின்பற்றுவாரு. சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்னமா கடவுள் படம், அந்த படத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற ஏஐ தொழில்நுட்பத்தை வந்து அன்னைக்கே பயன்படுத்திட்டு சத்யராஜும் எம்ஜிஆரும் வந்து நடனம் ஆடுற அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும் அந்த படத்துல. அதுக்காகவே அந்த படம் வந்து பல நாட்கள் ஓடி சாதனை நிகழ்த்தப்பட்டு சொல்லுவாங்க. பூந்துக்கிட்டு இப்பதானே ஆட போறாரு. இப்போதும் எப்போதும் எல்லாரும் நல்லா இருக்கவும் ஆயாத பாட போறாரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா வந்து மதகஜராஜா விஷால் ரொம்ப நாளைக்கு பிறகு 12 வருஷத்துக்கு பிறகு வந்த படம். அந்த படத்துல வந்து கதாநாயகி உன்னோட பேர் என்னன்னு கேட்கிறேன். என்னுடைய பேர் வந்து எம்ஜிஆர். வியந்து பார்க்குறேன். மதகஜராஜா என்பதுதான் வந்து நான் சுருக்கமா சொல்றேன் அப்படின்னு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்றேன். ராமன் தேடிய சீதை அந்த படத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் 28 படங்கள் நடிச்சிருக்காங்க. ராமன் தேடிய சீதையில 2 காலம் வராது, வீல் சேர்ல வச்சிருந்துருப்பாங்க. அந்த அம்மாவை எழுந்து நடப்பதற்கு சைக்கலாஜிக்கலாக சைக்கோ தெரப்பி மாதிரி அந்த மாதிரி காட்சியில தான் நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், நதி வெள்ளம் பொதுவே கவாடும். அவள் எந்த மனமேடை தவைகின்ற பனிவாடை காலம் கொண்டாடும் கவிதை மகள், கவிதை மகள். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அது இளநெஞ்சம் படகாக ஆடும். வேஷம், நாடகம், சினிமா என்று இல்லாமல் ஒரு யதார்த்தத்தை, ஒரு தன்னிடம் ஒரு நோயாளி வந்தா அந்த நோயாளிக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறத அந்த முகபாவனைய, அந்த பிஹேவியரல் சயின்ஸ், இந்த பிஹேவியரல் சயின்ஸை நன்கு கற்றறிந்தவர் எம்ஜிஆர். ஆனால் அவர் படித்தது 4ஆம் கிளாஸ் கூட இல்லை. ஆனால் பிஹேவியர் சயின்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பிஹேவியர் சயின்ஸுன்னு பிஎஸ்சியில், அப்புறம் மெடிக்கல் காலேஜில், அப்படின்னு யூனிவர்சிட்டியில் அந்த ஒரு சாப்டர் வைக்கிறாங்க பிஹேவியர் சயின்ஸ். ஸோ அந்த பிஹேவியர் சயின்ஸை நான் ராமன் தேடிய சீதை அந்த படம் வந்து எப்படி இருக்கும், 70களில் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி வாட் இஸ் பிஹேவியரல் சயின்ஸ், நடைமுறை விஞ்ஞானம்னா என்ன, வழக்கத்தில் நாம் எப்படி ஒருத்தரை காட்டுறோம், நம்முடைய குணாதிசயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத எம்ஜிஆர் அந்த பாட்டில் சொல்லியிருப்பார். ஸோ பன்முகம் கொண்ட ஒரு மக்கள் தலைவர். அதனால தான் எல்லா தரப்பு மக்களும், எல்லா நாட்டில் உள்ள மக்களும், அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய அன்பை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்கும்போது 1983 பிரபாகரன் அவர்களுக்கு இலங்கை தமிழர்களுக்காக அதிமுக எல்லாரும் கருப்பு சட்டை அணியணும், அந்த நம்முடைய ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் முதல் கொண்டு எம்ஜிஆருடைய மந்திரி சபையிலிருந்து எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அனைவரும் அதிமுக அத்தனை பொறுப்பாளர்களும் கருப்பு சட்டை அணிந்துதான் அரசியல் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை மக்களுக்குன்னு வந்தா அதில் முழுவதுமாக உறுதியோட அதுல ஏனோதானம்லாம் இல்லை, அதை தன்னை அர்ப்பணித்து கொண்டு செய்கிறார். இந்த அர்ப்பணிப்பும் இந்த பக்குவமும் அந்த புலமையும் ஒவ்வொரு வேலை செய்யும்போது அந்த வேலையில என்ன புலமை இருக்கு, என்ன அதுல திறமை இருக்கு, அது அப்படியே திரைப்படத்திலும் அரசியலிலும் அன்றாட பழக்க வழக்கத்திலும் அவர் செய்து காட்டியிருக்கிறார். இதைத்தான் நம்ம இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு தலைவர்
அதனால என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்றென்றும் எம்ஜிஆர். எம்ஜிஆர். இந்த மாதிரி சிறப்புகள் இருக்கனாலதான் ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு. அதாவது எம்ஜிஆர் எல்லாம் அதாவது ஒரு பளிங்கு கல் மாதிரி எப்படி திருப்பினாலும் ஒரு வைரக்கல் போல ஒரு பட்டை தீட்டிய வைரம் எப்படி திருப்பினாலும் ஜொலிக்கும், எந்த கோணத்தில் திருப்பினாலும் ஜொலிக்கும், எந்த திசையினாலும் ஜொலிக்கும். அப்படிப்பட்ட மின்னுகின்ற தலைவராக மக்கள் மனத்தில் என்றும் மின்னி மிளறுகின்ற தலைவராகத்தான் இருக்கிறார். அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைய அரசியல் கட்சி தலைவர் எல்லாரும் பராசக்தினாலும் இந்த எம்ஜிஆர் பாட்டை போடுறாங்க, எந்த இதுனாலும் இந்த எம்ஜிஆர் பாட்டை போடுறாங்க. விஜயோடைய ஜனநாயகன் படம் வரும்போது அதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து எங்க வீட்டு பிள்ளையில வந்து நான் ஆணையிட்டார் படத்துல வந்து ஒரு சவுக்கி வச்சிருப்பாரு. அந்த ஸ்டைல்ல வந்து இப்போ விஜய் வந்து ஜனநாயகன் படம் செகண்ட் போஸ்டர் வெளியிட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து பெரிய வந்து எம்ஜிஆர் வந்து மறுபடியும் பேச வச்சிருச்சு. நீங்க மீண்டும் ட்ரெண்டிங் ஆயிட்டார். அகில நிதியில பார்த்தீங்கன்னா மீண்டும் ட்ரெண்டிங். இது எது காட்டுதுன்னா அவர் இன்னும் மறையில அந்த ஒரு அதிர்வு இருக்கு இல்லையா, அந்த அதிர்வு எல்லார் மக்களும் உணரப்படுகிறது. அது இப்போ இருக்க அரசியல்ல இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இப்படி அந்த வெற்றிடம் இருக்கிறதே என்கிற பொழுது அந்த அதிர்வை மக்கள் உணர்கிறார்கள். அதனாலதான் மக்கள் எம்ஜிஆரை மீண்டும் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியும் எம்ஜிஆர் கொள்கைக்காக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதே கிடையாது. நான் தி லெகசி ஆஃப் எம்ஜிஆருடைய புகழையும் அவருடைய அருமையையும் பெருமையையும் நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம ஒரு இதை செய்வோம் சொல்லி தான் இந்த பிளாட்ஃபார்ம் நம்ம இது பண்ணோம். அப்போது இது தொடங்குறதுக்கு முன்னாடி 10 தடவை நான் யோசித்தேன். எப்படி ஒரு தமிழில் கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க. நீங்கள் ஆரம்பித்த அந்த எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றி ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய அதாவது திராவிட முற்போக்கு மக்கள் கட்சி. திராவிடம் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த பார்வையில் எல்லாருமே பேசுகிறாங்க திராவிடம், நான் அந்த மாதிரி பார்க்குறேன். திராவிடம் என்பது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி. இதை இன்னொரு பகுதியை விட்டுட்டீங்க. அது நிறைய பேர் வந்து சொல்ல மறக்கிறாங்க. துளு பகுதி. துளு பகுதி வந்து அது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போனா இந்த குடும்பத்திலிருந்து உள்ள ஒரு பகுதி இருக்கு. இது இந்த 40-50 வருஷத்துல இந்த எல்லா மாநிலத்துக்கும் நான் போயிருக்கிறேன். இந்த தென்னிந்திய மாநிலம் எல்லாத்துக்கும் நான் போனாலும் அவங்க சொல்ற முதல் ஆள் எம்ஜிஆரை இந்த தெலுங்குலையும் கேட்பாங்க, கன்னடத்துலையும் கேட்பாங்க, தமிழ்லையும் கேட்பாங்க, மலையாளத்துலையும் கேட்பாங்க. அப்போ இந்த திராவிட எல்லைக்குட்பட்ட எல்லையில் பறந்து விரிந்து தன்னுடைய நிலையை, தன்னுடைய மதிப்பை, தன்னுடைய அருமையை பரப்பிய ஒரு மாபெரும் தலைவர். அதனால இது திராவிட முற்போக்குனா எம்ஜிஆர் மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு முற்போக்கு சிந்தனை கொண்ட ஒரு தலைவர் நான் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில் நான் கேள்விப்படவில்லை. முற்போக்கு மட்டும் இல்லை, தொலைநோக்கு பார்வை, முற்போக்கு தொலைநோக்கு இரண்டும் சேர்ந்தனாலதான் ஒரு பல்வேறு பிரச்சனைகள் வந்து இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அரங்கிலையும் போய் பேச முடியுது. ஆமா, அதுதான் அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒரு காஸ்மாபாலிட்டன் அவுட்லுக், ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு குறுகிய எல்லையில் இருக்காது. அவருடைய ஒவ்வொரு செயலும் வந்து இந்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சுதான் இப்படியா இதுல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. பெரிய ஆராய்ச்சியே பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தத்துவத்தை அந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னீங்களா தொலைநோக்கு பார்வையோடு 45 வருஷம் 50 வருஷம் 4 தலைமுறை அல்லது 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு பிறகு இந்த உலகமும் இந்த மக்களும் எப்படி இருக்க வேண்டும், அது என்ன பாதையில் செல்ல வேண்டும் என்று 40 வருஷத்துக்கு முன்னால் அதை உணர்ந்து அதை மக்களுக்கு என்ன வழியில் என்ன வகையில் சொன்னால் அது மக்களுக்கு சென்று சேரையுமோ ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மாபெரும் கலைஞன் என்ற போர்வையில் மக்கள் நலனுக்காக நல்ல திட்டங்களையும் நல்ல செயல்பாடுகளையும் நல்ல அறிவுரைகளையும் நல்ல பாதையையும் வகுத்து அதை தெரியப்படுத்தி அதை புரிந்து கொள்ளும்படியாக செய்து அதை ஏற்றுக்கொள்ளும் வகையில் மக்களை தயார்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்.
ஆகையினால்தான் மக்கள் இன்றும் அவரை எங்கே 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 என்று தேடுகிறார்கள். என்றென்றும் எம்ஜிஆர், என்றென்றும் தலைவர், என்றென்றும் எம்ஜிஆர், என்றென்றும் தலைவர், என்றென்று தலைவர். அதாவது கடல் ஓசை எப்படி நிற்காதோ, அலையின் ஓசை எப்படி என்றும் கேட்டுக்கொண்டிருக்குமோ, காற்றின் வேகம் எவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்குமோ, பறவைகளின் கூச்சலும் அந்த சத்தமும் ஓயாமல் நம்மிடத்திலே ஒலித்து கொண்டிருக்குமோ, அதை போல எம்ஜிஆர் 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 என்ற 3 எழுத்து மந்திரம், 3 எழுத்து இந்த தென்னிந்திய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால்தான் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் ஒரு கட்சியை வச்சு எம்ஜிஆருடைய கொள்கை தான், வேற எதுவுமே கிடையாது. நிறைய அந்த கொள்கை எம்ஜிஆருடைய கொள்கைன்னு சொல்றப்பதான் அவர் எப்படிலாம் வந்து இந்த கொள்கை பாடல கொன்று போனார் வந்து ரொம்ப வியப்பார். மண்குடிசை வாசல் என்றார் மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? அதாவது பாத்தீங்கன்னா தத்துவ பாடலாக இருக்கட்டும், கொள்கை பாடலாக இருக்கட்டும், நீங்க சொன்னது போல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உடனே எம்ஜிஆர் பாட்டு கேளுன்னு சொன்னீங்க. அது பாத்தீங்கன்னா பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்த தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் பத்தி பல பேர் பல விதமா பேசினாலும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாத 2 மாத காலத்துல நீங்க பேசுறத பார்த்து இது நான் வந்து எங்க அப்பா வந்து 1963-60 சொன்னது. 60 வந்து அந்த சோலையில அந்த மிருகங்களா இருக்கிற இடத்துல, அந்த நடுக்காட்டுக்குள்ள, அந்த நடு ராத்திரியில வெளிச்சமும் எதுவுமே இல்லாத நேரத்துல அந்த மாதிரி ஒத்தேடி பாதையில வரும்பொழுது அச்சம் என்பது மடமய அப்படின்னு லேசா முணுங்கினாலே அந்த ஏரியாவே கேட்கும். அப்படி கேட்டுட்டு வரும்போது எம்ஜிஆர் பாட்டு பார்த்துட்டு வரும்போது அச்சம் என்பது மூலியமாக மீண்டும் ஏற்கனவே எம்ஜிஆர் மூலியமா உலகம் முழுவதும் ஒழிச்சிட்டு அது மாதிரி இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரிய மனிதர்களை தமிழகம் பெற்றிருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு என்பதை இன்றைய காலத்தில் உள்ள இளைஞர்கள், படைப்பாளிகள் என்றவர்களும் அதை நம்ம எடுத்து சொல்றாங்க. அதை எடுத்து சொல்வதில் அவர்களுக்கு இருக்கிற அளவு கடந்த அன்பும் மரியாதையும் அந்த ஆசையும் அது நமக்கு நம் கண்ணால காந்த அவர்களுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு உந்து சக்தியாக உற்சாகத்தை வந்து எம்ஜிஆர் ஏற்படுத்துறாரு என்று சொல்லப்படுது. உண்மையில இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கேட்டா நீங்க சொன்னீங்க, இப்போ உலக சுற்றுவாளி திருப்பி போடுங்க, மிகப்பெரிய தாக்கத்தை உலக சுற்று 1000 வருவது சார், 1001 இன்றும் போடுங்க. அன்பை இன்றும் போடுங்க. நம் நாடு போடுங்க. வந்து தேட்டர்களுக்கு நிறைய தேட்டர் சொல்றாங்க, நாங்கள் தேட்டர் இழுத்து முன்னாடி வந்தோம், எம்ஜிஆர் படத்தை சரி வாங்கி போட்டு பார்ப்போம்னு பார்த்தோம், அது எங்களை வந்து மறுபடியும் வாழ வச்சிருச்சு. அந்த மாதிரி திரையிலும் சரி எல்லாம் எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான் அரசியலையும் நடத்துறாங்க. ஆக ஒரு தமிழகத்தில் 70% மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வாழுகின்ற ஒரு மாநிலத்தில், அப்படி வாழுகின்ற தென்னிந்தியாவில், தென்னிந்தியாவில் 4-5 மாநிலங்களில், அதிலும் குறிப்பாக அண்டை நாடான இலங்கையில் பிறந்து, கண்டியில் பிறந்து தமிழகம் வந்து கும்பகோணத்தில் வந்து அங்கே இருந்து சென்னைக்கு வந்து, அவர் வரும்போது வால்டாஸ் ரோட்டில் தான் வந்து தங்கியிருக்காரு. சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வால்டாஸ் ரோட்டில் தங்கியிருக்காரு. ஒரே சோப்பில் தான் அண்ணனும் தம்பியும் குளிப்பாங்க. குளிச்சுட்டு ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழியில் கஷ்டப்பட்டுருக்கும்போது ராமங்குட்டி நாயர்னு ஒருத்தர் வால்டாஸ் ரோட்டில் டீ கடை வச்சுருந்தார். அவர் வந்து 5 ரூபா கொடுத்தாரு. அந்த 5 ரூபாய் வாங்கிட்டு போய் சமைச்சு அவங்க மாட்டை கொடுத்து சமைச்சு சாப்பிட்டாங்களாம். இது வந்து மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. இப்போ கட் பண்ணுங்க, உலகம் சுற்றும் வாலிபன் ஷூட்டிங்க்கு டோக்கியோ போயிருக்காரு. ஜப்பான் போயிருக்காரு. ஆமாம், டோக்கியோவில் போய் அங்கே ஒரு எக்ஸிபிஷன் நடந்தது. அதில் தான் உலகம்னு அந்த பாட்டு வரும்.
அந்த எக்ஸிபிஷனில் தான். 2 நாட்டில் எடுத்த படம். ம். சிங்கப்பூரில் பாதி எடுத்திருப்பாங்க, ஜப்பானில் பாதி எடுத்திருப்பாங்க. ஆமா. இந்த டோக்கியோ இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷனில் அன்னைக்கு அந்த ஷூட்டிங், அதான் இந்த உலகம் இருப்பார். எடுத்து முடிச்சுட்டு ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே உள்ள ஃப்ரெண்டு யார் வீட்டுக்கு போயிருக்காரு எம்ஜிஆர். அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் அந்த டோக்கியோவில் இதில் நாயர் டீ கடை அப்படின்னு ஒன்று பார்த்துருக்காரு. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. என்னடா டோக்கியோ வந்து நாயர் டீ கடையா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்தா அதுக்கு மேலே அதிசயமாகும். ஏன்னா இங்கே இருந்த அதே நாயர், வால்டாஸ் ரோட்டில் இருந்த அதே நாயர் 5 ரூபா கொடுத்தார்ல, இவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டாருன்னு சொல்லி அதே நாயர் தான் இங்கே பார்த்துருக்கு. அந்த நாயர் ஜப்பானுடைய ஒரு பெண்மணிக்கு உங்களோட குடும்பத்தில் சமையல்காரராக இருந்திருக்காரு. அப்போ எங்கே வால்டாஸ் ரோட்டில். இப்போ அந்த ஃபேமிலி மூலமாக போய் அங்கே உள்ள ஒரு பெண்மணியை கட்டி கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆகி அங்கே நாயர் கடைன்னு ஒரு டீ கடை வச்சுருக்காரு. அப்படின்னு இந்த வாழ்க்கையை சொல்லி என்னுடைய நான் இப்படி வந்து இங்கே செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எனக்கு 5 ரூபா கொடுக்கலன்னா அன்றைக்கி எனக்கு பசியாக இருக்காது, நீங்கள் செஞ்ச உதவின்னு சொல்லிட்டு அப்புறம் பணத்தை எடுத்து அவருக்கு உதவி செஞ்சார். கைமாறு செஞ்சுட்டு வந்து அது ஒரு புத்தகத்தில் எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரல அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய மேற்கோள் காட்டியிருக்காரு. கும்பகோணத்தில் வந்து அவங்க பட்ட கஷ்டம், அவர் காளியண்டத்தில் அவங்க அரவணைச்சது, அவர் வந்து எப்படி கஷ்டப்பட்டார் இவங்களை வந்து முன்னேற்றத்துக்கு, அவர் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் நாயர் டீ கடை சொல்கிறப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேத்துப்பட்டு இருக்குல்ல, சேத்துப்பட்டு கார்னரில் வந்து அந்த காலத்தில் ஒரு பேக்கரி கடை, இதே போல் நாயர் அவர் கடையை வந்து இதே போல் வந்து பயன்படுத்த சொல்லிட்டு தன்னுடைய ஒளிவிளக்கு படத்தில் நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து அந்த பேக்கரி அந்த டீ கடையும் வர மாதிரி காட்சி வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த நாயர் கடையில் எங்களுடைய அலுவலகம் முன்பு அங்கே பக்கத்தில் இருந்தது. மாலை நேரத்தில் தேநீர் எடுக்க போகும்பொழுது அந்த கடையோட உரிமையாளர் பெருமையாக சொல்லுவார், இந்த கடை நீங்களாம் வந்து தேநீர் அருந்தலையில் இந்த கடையை வந்து ஒரு காலத்தில் எம்ஜிஆருடைய படத்தில் வந்து பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உதவியும் வந்து மறக்காமல் மறுபடியும் நன்றி கடை செலுத்தினவர் தான் எம்ஜிஆர். அதுக்காக தான் அந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டேன். தொடர்ந்து எம்ஜிஆரை பற்றி பேசுவோம். பல்வேறு நிகழ்வுகளை ரொம்ப சுவைபட தெரிவிச்சிங்க. சிசி மீடியா சார்பாக நெஞ்சால் நன்றி சார். சிசி மீடியா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.